ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி PVDV கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது பனானா பேன்கேக். இது ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா காலையில் டிஃபனாகவும் நம்ம எடுத்துக்கிடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குயிக்காக எப்படி பண்ணலாங்கிறத நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். தேவையான பொருட்கள் 2 முட்டை, மைதா மாவு 1 கப்பு. மைதா மாவு சேர்க்காதவங்க கோதுமை மாவும் சேர்த்துக்கிடலாம், அது இன்னும் கூட ஹெல்த்தியாக இருக்கும். 1/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். ஏற்கனவே பனானாவில் ஸ்வீட்னஸ் இருக்கனால நம்ம கொஞ்சமாக சுகர் போட்டால் போதும். ஒரு பெரிய பனானா எடுத்திருக்கேன். 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால், சிறிதளவு பேக்கிங் சோடா. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பனானா, சுகர் எல்லாம் ஆட் பண்ணணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை நம்ம அதில் ஆட் பண்ணணும். எடுத்து வச்சிருக்கிற பாலை அது கூட ஊற்றணும். நல்லா மிக்சியில் இந்த பக்குவத்தில் நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டு இது கூட பேக்கிங் சோடா 1 சிட்டிகை அளவு சேர்க்கணும். மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு, இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணணும். இந்த பக்குவத்துக்கு நம்ம அதை கலக்கணும். ஒரு பேனை எடுத்து பேன் நல்லா சூடானதும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெய் படுத மாதிரி நம்ம எண்ணெய் தேய்க்கணும். ஒரு கரண்டியில் மாவு எடுத்து ரொம்ப விரிக்காமல் சின்னதாக இந்த மாதிரி ஊற்றணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த உடனே அதை மாற்றி போடணும். 2 பக்கமும் வெந்த உடனே நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். சுவையான பனானா பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக குயிக்காக பண்ணினேன்ட்டு. இந்த மாதிரி பல ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்களோட PVDV கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.